தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைந்ததில் இருந்து திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் வழக்குகள் வேகமடித்திருக்கிறது. அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன், அவரது உதவியாளர் மற்றும் தாசில்தார் ஆகியோர் மீது நிலத்தை ஆக்கிரமித்ததாக சென்னை பரங்கிமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையை சேர்ந்த தனியார் நிறுவன உரிமையாளர் ஒருவர் கடந்த 2024 மக்களவைத் தேர்தலின் போது தனது 5500 சதுர அடி நிலத்தை 6 மாத குத்தகைக்கு திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் தரப்புக்கு வழங்கியதாக நில உரிமையாளர் தெரிவித்துள்ளார். குத்தகை காலம் முடிந்தும் இடத்தை காலி செய்யாமல் பின்னர் நிலத்தை விற்க வற்புறுத்தியதாகவும் அவர் புகாரளித்த நிலையில் தாமு அன்பரசன், அவரது உதவியாளர் மற்றும் தாசில்தார் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. ஏற்கனவே திமுக ஆட்சியில் நெடுஞ்சாலைகள் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த ஏவா வேலு மீது அறப்போர் இயக்கம் ஊழல் புகார் அளித்தது. அதில் திருப்பூர், கரூர் ஆகிய இடங்களில் நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்த பணி மேற்கொள்ளாமலேயே பல கோடி ரூபாய் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட்டு முறைகேடு நடந்துள்ளது என குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் ஏவா வேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. மேலும் ஏவா வேலுவுக்கு தொடர்புடைய இடங்களில் கடந்த ஜூன் 25 லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதனிடையே சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தம் மீதான எஃப்ஐஆர் மற்றும் லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏவா வேலு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை ஜூலை 9 விசாரித்த நீதிபதி இளந்திரையன் ஏவா வேலுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்தார். அத்துடன் ஜூலை 28 வரை ஏவா வேலு மீது எந்தவித கடுமையான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த மனுவை அவசரமாக நாளை ஜூலை 14 விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன்பாக தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இதனை தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஏற்க மறுத்துவிட்டார். மேலும் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்பது தொடர்பாக நாளை மறுநாள் பரிசீலனை செய்வதாகவும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். இதெல்லாம் தான் திமுகவுக்கு தற்போது பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது.